உங்க வீட்டு தோட்டத்திலேயே ஒளிஞ்சிருக்க ஒரு குட்டி சூப்பர் ஹீரோவோட அதிரடியான ஒரு நாள் வாழ்க்கைய பத்தி தான் இன்னைக்கு இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம சாதாரணமா பார்க்குற வெட்டுக்கிளிய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். டைனோசர்களை விட பழமையான ஒரு ஏலியன் நம்ம தோட்டத்துல இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. இந்த சின்ன பூச்சி இனம் சுமார் 250 மில்லியன் வருஷங்களா இந்த பூமியில வாழ்ந்துக்கு இருக்கு. அதாவது பிரம்மாண்டமான டைனோசர்கள் தோன்றுவதற்கு பல காலம் முன்னாடியே இவ இங்க வந்துருச்சு. சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க. காலையில தூங்கி எந்திரிக்கும் போது உங்களுக்கு 5 கண்கள் இருந்தா எப்படி இருக்கும்? வெட்டுக்கிளிகளுக்கு சுத்தி முத்தி பார்க்கறதுக்கு 2 பெரிய கூட்டு கண்களும் அது போக 3 சின்ன கண்களும் இருக்கு. அது மட்டும் இல்ல, காலையில பறவைகள் கத்துற சத்தத்தை அதுங்க தலையில இருக்க காதுகளால கேட்காது. ஏன்னா அதோட காதுகள் அதோட வயிற்று பகுதியில தான் இருக்கு. இவங்களோட இந்த விசித்திரமான ஏலியன் உடல் அமைப்பு இதோட முடியல. மனிதர்கள் மாதிரி இதுங்களுக்கு மூக்கு கிடையாது. விலா பகுதியில் இருக்கிற ஸ்பைரக்கிள்ஸ் அப்படிங்கிற சின்ன துவாரங்கள் வழியாதான் இதுங்க சுவாசிக்குது. அதே மாதிரி இதுங்களோட ரத்தம் பச்சையாவோ வெள்ளையாவோ இல்லனா எந்த நிறமுமே இல்லாமலோ இருக்கும். நிஜமாவே ஒரு சூப்பர் ஹீரோவுக்கான எல்லா தகுதியும் இதுக்கு இருக்குல்ல. சரி, இப்போ இவங்களோட காலை நேர பயணத்தை பத்தி பாப்போம். இவங்களோட கால்கள்ல இருக்கிற சூப்பர் மசில்ஸ் அதோட உடல் நீளத்தை விட 20 மடங்கு அதிக தூரம் ஒரே தாவல்ல குதிக்க உதவி செய்யுது. இதை நம்ம மனிதர்களோட ஒப்பிட்டு பார்த்தா, ஒரு பெரிய கால்பந்து மைதானத்தோட ஒரு முனையில இருந்து மறுமுனைக்கு ஒரே ஜம்ப்ல நாம குதிக்கிறதுக்கு சமம். இந்த அளவுக்கு எகிரி குதிச்சா கண்டிப்பா பயங்கரமா பசிக்கும் இல்லையா? ஒரு வெட்டுக்கிளி ஒவ்வொரு நாளும் தன்னோட சொந்த உடல் எடைக்கு சமமான அளவு, அதாவது 100% அளவுக்கான இலைகள் புற்களை சாப்பிட்டு தீர்த்துரும். அந்த அளவுக்கு பயங்கரமான பசிக்காரர்கள் இவை. ஆனா ஒவ்வொரு சூப்பர் ஹீரோவுக்கும் ஒரு வில்லன் இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி ஆபத்து வரும்போது நம்ம குட்டி ஹீரோ தன்னை தற்காத்துக்க 2 விசித்திரமான உத்திகளை பயன்படுத்துது. முதல் டெக்னிக், சுத்தி இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி தங்களோட நிறத்தை அப்படியே மாத்திக்கிறது. யாரு கண்ணுக்கும் தெரியாம இருக்கிற இடத்துலயே அப்படியே உருமாறி மறைஞ்சறதுல இதுங்க பெரிய கில்லாடி. ஒருவேளை இந்த உருமாற்றம் வேலை செய்யலைன்னா உடனே தங்களோட அருவருப்பான சூப்பர் பவரை வெளியே கொண்டு வரும். எதிரி மேல டொபாக்கோ ஜூஸ், அதாவது புகையிலை சாறு மாதிரி கசப்பான பழுப்பு நிற திரவத்தை நேரா வாந்தி எடுத்துரும். இதை பார்த்து அருவருப்படைந்து எதிரிகள் தெரிச்சு ஓடிடுவாங்க. இப்போ இந்த கதையில ஒரு இருண்ட திருப்பம் வரப்போகுது. தனியா இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு பெரிய கேங்கோட சேரும்போது எப்படி ஒரு மிகப்பெரிய வில்லனா மாறுதுன்னு பார்க்கலாம். நீங்க டாக்டர் ஜெக்கல் மற்றும் மிஸ்டர் ஹைட் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும். அமைதியா தனிமையில இலைகளை சாப்பிட்டுட்டு இருக்கிற பச்சை வெட்டுக்கிளிகள் ஒரு பெரிய கூட்டமா சேரும்போது அதோட குணமும் நிறமும் அப்படியே மாறிடும். லோக்கஸ்ட் அப்படிங்கிற மூர்க்கத்தனமான அழிவை ஏற்படுத்துற ஒரு படையா அதுங்க உருமாறிடும். இப்படி கூட்டமா சேர்ந்து நிறம் மாறினதுக்கு அப்புறம் காத்துல மிதந்துகிட்டே ஒரே நாள்ல 100 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் இதுங்க பயணம் செய்யும். இப்படி போற வழியில பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவாக வேண்டிய விவசாய பயிர்களை ஒரு பெரிய வில்லன் படம் மாதிரி மொத்தமா தின்னு அழிச்சிடும். ஆனா யாராலையும் அசைக்க முடியாத பயிர்களை நாசம் செய்யற இந்த அரக்கனுக்கு கதையோட முடிவுல நடக்கிறதே வேற. ரொம்பவே முரண்படான ஒரு விஷயம் இது. ஆப்பிரிக்கா, ஆசியா, மெக்சிகோ மாதிரியான இடங்கள்ல விவசாயத்தை அழிக்கிற இந்த பயங்கரமான வெட்டுக்கிளி கூட்டங்களை மனிதர்கள் சாதாரணமா பிடிச்சு அதிக புரதச்சத்து நிறைஞ்ச ஒரு முறுமுறுப்பான ஸ்நாக்ஸா சாப்பிடுறாங்க. எந்த பூச்சி மனிதனோட உணவை சாப்பிட்டுச்சோ அந்த பூச்சியை மனிதன் சுவையா சாப்பிட்டுடுறான். ஸோ இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, டைனோசர்கள் காலத்தையே தாண்டி பிழைச்சு சூப்பர் ஜம்பெல்லாம் அடிச்சு பெரிய படையா மாறி ஒரு காவிய படையெடுப்பு நடத்தின ஒரு உயிரினம் கடைசியில ஒரு மனுஷனோட சாப்பாட்டு தட்டுல வந்து முடியுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் 250 மில்லியன் வருஷம் பழமையான 5 கண்ணும் வயிற்றுல காதம் இருக்கிற இந்த சூப்பர் ஹீரோவை ஒரு ஸ்நாக்ஸா சுவைக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? என்ன, கொஞ்சம் யோசிக்கிறீங்களா?